வரலட்சுமி விரதத்துக்காக என்னென்ன செஞ்சோன்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். கும்பிட்ட வீடியோலாம் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து குபேரரை நடுவில் வச்சுட்டு வெள்ளிக்காயின் சுற்றியும் வச்சுட்டேங்க. கீழே சில்லறை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன். அந்த தாம்பில் சுற்றியும் பாருங்கள், நோட்டு பாருங்கள், 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி ஃபுல் நோட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பாருங்கள், ஒரு ஷோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி அமைப்பு செட் பண்ணி ஒரு கொடையும் நானே தாங்க செஞ்சேன். 10 ருபீஸ் காயின் சுற்றியும் ஒட்டிட்டு மேலே பிள்ளையாரையும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெருமாள் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி விளக்கு, வெள்ளி விளக்கு வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், ஒயிட் மெட்டலில் வாங்கினேன். யானை மேலே ஒரு குண்டா இருக்க மாதிரி உள்ளே வந்து வெள்ளி கிண்ணத்தில் மாவிளக்கு போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து சனிக்கிழமை வீடியோன்றதுனால தாங்க பூவெல்லாம் வாடி இருக்குது. வெள்ளிக்கிழமை என்னால் எடுக்க முடியலைங்க இருக்கிற வேலையில். துளசி மாடத்தில் இருந்து கை பாருங்கள், கையிலேருந்து துளசி மாடத்துக்கு பூ விழுவுற மாதிரி அமைப்பு செட் பண்ணியிருக்கேன். அன்னபூர்ணி தாய் அரிசி மேலே செட் பண்ணியிருக்கேன். இவங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும் 2 பக்கமும் வச்சுருக்கேங்க. பாருங்கள், அந்த வெள்ளி பூ 2 பக்கம் இருக்கிற மாதிரி அமைப்பு செட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி வரலட்சுமி தாய் விளக்கு வாங்கியிருக்கேங்க. அந்த 2 வரலட்சுமி தாய் விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், கலசம் வந்து இந்த கலச மகாலட்சுமி 2 பக்கமும் யானை இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்துக்கு வெள்ளி பூ போட்டிருக்கேன். 2 பக்கமும் வாழை மரம், வெள்ளிலேயே வாழை மரம் வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளி குத்து விளக்கு பாருங்கள், கீழே வந்து சின்ன குத்து விளக்கு, மேலே பெரிய குத்து விளக்கு, கீழே மாயிலை, வெள்ளி மாயிலையில் மாட்டிட்டேன். இந்த கலசத்துக்கு குலதெய்வத்துக்கு தண்ணி வைக்கணும் இல்லைங்களா, அதில் தான் குடத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் அந்த தண்ணியில் என்னென்ன போட்டிருக்கோன்னு முன்னாடி வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி பாருங்கள், 108 வெள்ளி காயின், 108 வெள்ளி பூவு, 9 லோட்டஸ் வெள்ளி பூவுங்க. அது தாமரையாகவே இருக்கும். அது குலதெய்வத்துக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லக்ஷ்மி தாய் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நெக்லஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக நான் அலங்காரம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லோரும் வந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மனுக்கு இந்த வருஷம் தாங்க வெட்டிவேர் மாலையில் மாலை போட்டிருக்கேன். மற்ற எல்லா சம்மங்கி மாலை, குண்டு மல்லி மாலை, எல்லா மாலையும் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கா அம்பாள்னு நீங்கள் தான் சொல்லணும். 2 பக்கமும் வாழை மரம் போட்டுட்டு அந்த வாழைப்பழம் தொங்குற மாதிரி பாருங்கள், கொலை தொங்குற மாதிரி அமைப்பு செட். வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக தாங்க செய்வேன். இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிள் தான், உடம்பு சரியில்லைன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்